தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா. மூவேந்திர பாண்டியன். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கே இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 33வது அதிகாரமாக உள்ள கொல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 327வது திருக்குறளை காணப்போகின்றோம். கொல்லாமை என்பதற்கு பிற உயிர்களை கொல்லாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 327வது திருக்குறளை காண்போம். தன்னுயிர் நீட்பினும் செய்யற்க தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இதற்கான பொருளினை இப்போது காண்போம். தன்னுயிர் உடலிலிருந்து நீங்கும் நிலை ஏற்பட்டாலும் தான் பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாமல் இருக்க வேண்டும். தன்னுயிர் உடலிலிருந்து நீங்கும் நிலை ஏற்பட்டாலும் தான் பிற ஒரு உயிரை கொல்லும் செயலை எப்பொழுதும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.